நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தி யம்மியஸ்ட் டெலிஷியஸ் நம்ம டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் ஆர் தி பெஸ்ட் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி குக் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லியான நம்மளோட ஒரு செஃப் வந்திருக்காங்க. எஸ், விஜி மேம் வந்திருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட்டான டிஷ்ஷை கொடுக்க போகிறனால இன்றைக்கி ஒரு சோல்மேட் மாதிரி தாங்க இந்த எபிசோடே போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்? ஆலு பாலக் சப்ஜி அண்ட் தென் பரங்கிக்காய் பிளாக் சன்னா கூட்டு. எதுல ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நம்ம ஆலு சப்ஜி ஸ்டார்ட் பண்ணி டன். ஓகே, எண்ணெய் கொடு. ஆயில். நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க. ஆட, எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன், அவ்வளோதான். சூடாகட்டும், சீரகம் போட்டுக்கலாம். சோல்மேட்ஸ் இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை 50-50 அப்படிதான் சொல்லுவேன். சோல்மேட்டுங்கிறது நம்மளோட டைரக்டா பார்ட்னரை தாண்டி லைக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க வெல் விஷர்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி டு யூ பிலீவ் இன் தட்? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஃபுட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, அது ஃப்ரெண்டா? அது நமக்கு ஆக்சுவலா அந்த நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் ஆர் தி பெஸ்ட் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அப்புறம் தான் இது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃப்ரெண்டு தான். நான் அந்த லிஸ்ட்ல இருக்கேனா? கண்டிப்பா. ஓகே. சீரகம், இது தாளிக்க சீரகம் மட்டும் போட்டால் போதும். ஆனியன், வெங்காயம். என்ன திட்டுறீங்களா? இல்லை இல்லை, அதுக்கு டைரெக்டாகவே திட்டுவேன். ஏன் இப்படிலாம் திட்டணும்? இது வேறையா? வெங்காயத்தை நான் மறக்க மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க. ஏன்? போன எல்லா எபிசோட்ஸ்லயும் நம்ம வெங்காயம் இல்லாத சமையல் என்னன்னு சொல்லுங்க. நீங்க வெங்காயத்தையும் மெயின் கோர்ஸா எடுத்து பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நம்ம 2 டிஷ் பண்ணோம். சால்ட் கொடுங்க. லாஸ்ட் டைம் ஏதோ நீங்க பாட்டு பாடுறதா நான் கேள்விப்பட்டேனே. அப்படின்னு இந்த பொருள் எல்லாம் யார் கிளப்பி விடுறது? நீங்க தாங்க சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லையே. ஞாபகம் இல்லை? பாட்டு பாடினா ஓடிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். என்னமோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட். டிஷ்ஷஸ்ல நீங்க சமைக்கிறதுல உங்களுக்கு பிடித்த டிஷ்னா இது? நான் சமைக்கிறதில்ல, எனக்கு நான் சமைக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கோங்க. எல்லாமே சாப்பிடுவேன், அப்படிதான்றதெல்லாம் கிடையாது. தக்காளி கொடுத்துருங்க. ஆலு சப்ஜி ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்தது இன்னொரு டிஷ் ஏதோ சொன்னீங்க. ஆமா, வேற பெரிய பேர் வித் பரங்கிக்காய் கூட்டு. பிளாக் சன்னா வித் பரங்கிக்காய் கூட்டு. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் பாத்துடலாமா? ஆயில் மாத்திட்டீங்கல்ல? மாட்டிக்கிச்சேன்ற மாதிரி மாட்டிக்கிட்டேனே. நீங்க இந்த டிராவலிங் அப்படிங்கிற விஷயம்லாம் போவீங்களா? இல்லை இந்த நிறைய பேர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு 1 year ஆயிடுச்சுன்னா ஒரு வேர்ல்ட் ட்ரிப் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பைக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய கேர்ள்ஸ் வேற பைக்லேயே போகிறோம் அப்படிங்கிற பேர்லலாம் போயிட்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ராவலிங்கில் விரும்பக்கூடிய ஒரு பர்சனா? ஆமாம், ரொம்பவே.
எங்க போனீங்க ரீசெண்டா? ஏற்காடு அண்ட் ஊட்டி போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஃப்ரெண்ட்ஸோட? ஆமா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ட்ராவலிங் அப்போ இந்த மஸ்ட் ஹேவ் ஐட்டம்ஸ்னு ஏதாவது வச்சிருப்பீங்களா? ட்ராவலிங் அப்போவா? ஆமாம். பேக்கில் இருக்கு நமக்கு தான் நிறைய ஐட்டம்ஸ். பேக்கில் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு பேக்கில் இருக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குமே நமக்கு தான். ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு கண்டிப்பாக வேணும்ப்பா, நான் எங்கே போனாலும் வேணும், இப்போ நம்ம செட்டுக்கு வரும்போது கூட இது வேணும் அப்படின்னா? பர்ஃப்யூம் வச்சுருப்பேன், கண்டிப்பாக வச்சுருக்கேன் அது. அண்ட் தென் லிப் க்ளாஸ், அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் தனியாக லேடிஸ்னாலே அது இருக்குமே, அது இருக்கும். அண்ட் தென் டிஷ்யூஸ், வெட் டிஷ்யூ கண்டிப்பாக வச்சுருப்பேன் நான். மாய்ஸ்சரைசர், தீஸ் ஆர் தி எசென்ஷியல்ஸ். எஸ். ஓகே, காஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பூண்டு, இடிச்சு வச்ச பூண்டு. அப்பப்போ இந்த டிஷ் பேரை கொஞ்சம் சொல்லி எனக்கு பழக்கப்படுத்திடுங்க. பிளாக் சென்னா பரங்கிக்கா கூட்டு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆக்ஷன்லயே நாங்க புரிஞ்சுக்கணுமா? ஆமா. வெங்காயம் கொஞ்சம், அதுக்குள்ள இவங்களை கொஞ்சம் பார்த்துடலாமா? யா. பொட்டேட்டோ கொடுங்க. ஆலு. ஆலு ஹிந்தியில் பார்த்தேன், ஹிந்தியில் ஆலு, தமிழில் உருளைக்கிழங்கு. இதுக்கு மசாலாஸ் போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்படியே இதுக்கு போட வேண்டிய தக்காளி கொஞ்சம். என்ன வெங்காயம் வதங்கிடுது. வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஜீரகத்தூள், இதுக்கு உப்பு போட்டிருக்கோம், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். என் சார்பில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். பண்ணுங்க. பாலக்கீரை ஃபர்ஸ்டே நம்ம க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பாத்திக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா. ஓ மை காட், நீங்க எனக்கு சப்பாத்தி கொண்டு வந்ததா கேள்விப்பட்டேனே, கொண்டு வந்தீங்களா செட்டுக்கு? இல்லையே. இல்லையா? இப்ப ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன், விடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஆலு சப்ஜி ஆல்மோஸ்ட் ரெடி போலியே. எஸ். ஓகே, இந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். என்ன வேணும்? பரங்கிக்காய் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அதை சும்மா ஒரு விசில் எடுத்து. ஆமாம். வந்து சென்னா, பிளாக் சென்னா, இப்போ இது வந்து வாங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிப்போம். தேங்காய் நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும்? ஆமாம், இதுக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய், சீரகம்,
பச்சை மிளகாய். இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம், அதனால வேற எதுவுமே ஆட் பண்ணல நம்ம. ஓகே. ஆகல. தண்ணி. இவரை கொஞ்சம் பார்த்துடலாம். கரம் மசாலா போட்டு இறக்கிடலாம். இப்போ இதை அரைச்சி வச்சிருக்கிறத இந்த மசாலாஸை இதில் போட்டுருவோம். வாட்டர் வேணுமா? லைட்டாக கொஞ்சமாக போடுங்க. ரொம்ப போடு. சால்ட் போடணும். இதுக்கு ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சிருந்தோம். ஆமாம். பிளாக் சன்னாவையும் சரி பரங்கிக்காயும் சரி. ஆனால் அது ரெண்டையும் ஒன்றா வேக வைக்கலாமா இல்லை தனித்தனியாக தான் வேக வைக்கணுமா? டைம் டிஃபர் ஆகும். பிளாக் சன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பரங்கிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கம்மி டைம் எடுக்கும். அதனால தனித்தனியாக போட்டு தான் நீங்கள் பாயில் பண்ணணும். இப்போ நம்ம சமைக்கிறது எத்தனை பேர் சாப்பிடலாம்? இது சைட் டிஷ்ஷாக சின்ன ஒரு 5 பேர் சாப்பிடலாம். வேகணுமா? இல்லை வேக வேண்டாம். அந்த பச்சை வாடை போகணுன்னு வாங்கல, தேங்காவோட அவ்வளோதான். அதை ஆஃப் பண்ணிட்டோமா? இல்லை இன்னும் இருக்கு. ஆலு சப்ஜி. இந்த கீரை டைம் எடுக்கும் வேக. வின்டர் சீசனில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு, அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை யூஸ்வலாக அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம சாப்பிடலான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். மோஸ்ட்லி கோல்டுனால வந்துட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்கன்னு, அது கோல்டு வெரைட்டின்றதுனால அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்ககிட்டயே கேள்வியே கேட்டுட்டு பதிலாக நீயே சொல்லிங்க. மெயினாக நமக்கு நல்ல அந்த டைமில் நம்மளை வார்மாக வச்சுக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஆம்லா வந்து விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்கனால ஆம்லா எடுத்துக்கும் போது நமக்கு சளி இல்லை காய்ச்சல் வர மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களில் நெல்லிக்காய், அதுவும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. அதனால் நீங்கள் வந்து டெய்லி ஜூஸ் போட்டு சாப்பிடணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். ஐ எம் ஆல்வேஸ் ஹெல்த்தி. ஓகே, இதை எடுத்து இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சர்வ் பண்ணிடலாமா? பரங்கிக்காய் கூட்டு ரெடி. எடுத்துடலாமா? ஓகே, இது ஒரு சூப்பரான கூட்டாக இருக்குது. கொத்தமல்லி, டன். நல்ல ஒரு ஹெல்த்தியான கூட்டு. எஸ், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அப்படி சொல்லலாம். அது சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே, டேஸ்டி பண்ணிடலாமா? கொஞ்சம் சைட் பை சைடு இவரையும் பார்த்துடலாமா? அவர் வெந்துட்டாரா? வெந்திருப்பார். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. வெந்துட்டார், ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சம் கரம் மசாலா கொடுங்க. இது லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷிங் டச்சில் தான் போடணுமா? ஆமாம், இது ஃபஸ்ட்டே போடக்கூடாது. எதனால்? கசப்பு எடுத்துருன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக.
கசூரி மேத்தி, நார்த்தனோட டிஷ்ஷஸ்லாம் மோஸ்ட்லி இதை ஆட் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன் டிஷ்னாலே கசூரி மேத்தி, கரம் மசாலா, ஜீரகத்தூள். ஓகே, இதுவும் ரெடி. சர்வ் பண்ணுங்க சீக்கிரம். யா, நான் சாப்பிடணும்ல. பண்ணிடலாமா? சூப்பர். ஆவி பறக்க பறக்க டிஷ்ஷஸ். ஆலு பாலக் சப்ஜி அண்ட் சென்னா பரங்கிக்காய் கூட்டு ரெடி. சாப்பிட்டு பாருங்க. வெரி நைஸ். ரொம்ப டேஸ்டியாக நல்ல. எனக்கு நீங்கள் ஹெல்த்தின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கனாலே நான் சாப்பிட்ருவேன். கீரைனாலே ஹெல்த்தி தானே. ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயும் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு தகுந்த ஃப்ளேவர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அப்படியே அந்த பவுலில் நான் எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கேன். பவுலோட டிஷ்ஷும் பவுல் என்ன இதோட எடுத்துக்கலாமே. கடாயே எடுத்துக்கோ. வெரி நைஸ். ரெண்டு டிஷ்ஷும் சூப்பராக இருந்தது. இந்த குளிர்காலத்தில் நல்லா ஜம்முன்னு 2 சப்பாத்தி அப்புறம் எல்லாம் சூடாக சாப்பாடு வச்சு இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போதும். அதோட சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தூக்கம் போட்டுடலாமா சாப்பிட்டுட்டு? கண்டிப்பாக அந்த இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் எங்களுக்கு நீங்கள் கொண்டு வரணும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ. தேங்க்யூ. ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் பிளாக் சென்னா மற்றும் பரங்கிக்காய் இரண்டையும் திருமதி விஜயலட்சுமி ஒன்றாக வேக வைத்தாரா இல்லையா? இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது. இன்றைக்கி நம்மளோட விஜய் மேம் சூப்பராக சுட சுட 2 சைட் டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெயின் டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. இதே மாதிரி சூப்பரான எபிசோடில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada bye bye from Brinda and Chef Vijay ma'am signing off. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.